அனைவருக்கும் வணக்கம். இந்த நீர்வாழ் பறவைகள் பற்றியான கணக்கெடுப்பு இன்னைக்கு 2வது நாளாக நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் பஞ்சனம்பட்டி ஏரிக்கரையில் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் நேற்று திருப்பத்தூர் பெரிய ஏரிக்கரையில் நீர்வாழ் பற்றியான நிகழ்வுகளை காலையில் இன்னைக்கு காலையில் இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எங்களுக்கு ஒரு தித்திப்பான செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய புகழ்பெற்ற சித்த மருத்துவரும் பறவைகள் ஆர்வலருமான ஐயா மருத்துவர் விக்ரம் குமார் அவர்கள் கலந்துக்கிட்டு அவர் அந்த பறவைகள் பற்றியான செய்திகளை நிறைய சொன்ன செய்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பஞ்சனம்பட்டி ஏரியில் நாங்கள் நிறைய பார்த்த இதில் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, குறிப்பாக இங்கே ஒரு ஏரினா எப்படி இருக்கும் அப்படின்றதுல என்ன அப்படின்னா, இப்போ தண்ணீர் பாம்புகள் நாங்கள் அதிக அளவில் பார்த்தோம். அந்த கோலப்பூச்சி அப்படின்ற ஒரு அந்த கோலப்பூச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா மற்ற ஏரிகள் அந்த மாதிரியான இல்லை. ஆனால் இந்த பஞ்சனம்பட்டி ஏரிக்கரையில் அந்த கோலப்பூச்சிகள் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, அந்த மீன் கொத்தி பறவைகளோட அந்த இதை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தோங்கன்னா வாத்து பார்த்துருக்குறோம். இன்னும் நிறையா பறவைகள் பற்றியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த பறவைகளோட வாழ்வியல், அதோட அந்த சுற்றுப்புற பகுதிகளில் அந்த வாய்ப்பு என்னவா இருக்குது அப்படின்றதுல இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பறவைகள் பற்றியான தேடல்கள், அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாடு வனத்துறைக்கு தான் நாங்கள் நன்றியை சொல்லணும். இன்னும் இந்த பயணங்கள் தொடர வேண்டும் அப்படின்னு தான் எங்களுக்கான ஒரு வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அன்பு செல்வம். நான் இயற்கை மீட்பு அறக்கட்டளையின் சார்பாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வனச்சருகம் ஒருங்கிணைத்திருக்கிற நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்புல நிகழ்வில் 2வது நாளாக அங்கே திருப்பத்தூர் மாவட்டத்தில் பஞ்சனம்பட்டி ஏரிக்கரையில் இந்த கணக்கெடுப்பு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ இது மூலமாக அந்த கணக்கெடுப்பு மூலமாக நான் கலந்துக்கிட்டதுனால என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஊருக்கு பறவைகள் எவ்வளவு முக்கியம், அந்த பறவைகளுக்கு குளம் ஏரிகள் எவ்வளவு முக்கியம், அந்த குளங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றதுக்கு இந்த வாட்டர் கேபேஜ், அதுக்கப்புறம் தாமரை, அல்லி எவ்வளவு முக்கியம், அந்த குளம் தண்ணீர் கலர் இருக்குல்ல அது எவ்வளவு என்னென்ன கலரில் இருக்குது, அது பொலிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு பார்த்தீங்கன்னா தண்ணீரை மாசுபடுத்தி அந்த தண்ணீரில் வாழுகின்ற பறவைகளுடைய எண்ணிக்கை எப்படிலாம் குறைக்குது, ஏன் நாம் நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் ஒரு பறவை இங்கே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா மீன் கொத்தி பறவை இருக்குன்னா அந்த உணவுச் சங்கிலி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ஒவ்வொன்றும் அந்த உணவுச் சங்கிலி கண்டினியூஸா இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸா, அதாவது சமநிலையில வச்சுக்க முடியும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று அந்த பேலன்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த உணவுச் சங்கிலி ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதை நம்ம கரெக்டாக அந்த விழிப்புணர்வை மக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப தேவையா இருக்கு. ஏன்னா சிட்டுக்குருவி இனங்கள்லாம் நான் அழிஞ்சுக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் காகம் கூட பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நிறைய காகங்கள்லாம் பார்ப்போம். காலையில பாத்தீங்கன்னா காகம் வரிசையா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வே இப்ப பாக்குறது ரொம்ப கடினமா இருக்கு, ரேரா இருக்கு. ஸோ அதை பத்தியும் ஏன்னா எடுத்துட்டு போகணும்ல, ஏன்னா நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முக்குழுவி பறவைகள், அதுக்கப்புறம் நாமக்கோழி பறவைகள், அதுக்கப்புறம் நாரைகளை 4 வகை நாரைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் கொத்தி, அதுக்கப்புறம் வாத்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காலையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பழமொழி கூட இருக்கும், நீங்க அழகா ரசிக்கணும்னா கிராமத்துக்கு வாங்க, அந்த காலையில அந்த குயில் ஓசை அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதை நான் நிஜமாவே இந்த 2 நாள்ல ரொம்ப ஃபீல் பண்ண, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மை தாண்டி அடுத்தவங்களுக்கும் கடத்தணும் அப்படின்ற இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த திருப்பத்தூர் மாவட்ட வனச்சருக அலுவலர்கள் எல்லாருக்குமே என்னுடைய இயற்கை மீட்பு அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த திருப்பத்தூர் சித்த மருத்துவர் அவர் இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமூட்டிய விஷயம் தான். ஸோ இந்த நிகழ்வுல பங்கு பெற்ற அத்தனை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய இயற்கை மீட்பு அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கால் பந்தல் அடி, அதை அடி, இதை வாடி போடின்னு பேசுவார். அந்த அம்மா நோஸ் கட் பண்ணுவார். அப்போ அந்த அவை மூதாட்டி சொல்லுவாங்க, அவங்க ஆரம்பிக்கிற போதே சொல்லுவாங்க, ஆராயடா நீ சொன்னாயடா அதுக்கு பதிலடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொன்னது ஆரை, அதுக்கான பதில் எதுன்னு சொல்லுவோம். அப்போ சங்க கால கதையை நம்மளுக்கு அங்கேருந்து இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சங்க கால செடிகள் சின்ன ஞாபகம், அந்த பாடம் எனக்கு முடிச்ச ஞாபகம்.
அடி அடினே வாடி பொடின்னு முடிப்பார். ஆறாயடா நீ